தலைவராக அரசு பிரதேச கௌரவ உறுப்பினர் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு கலந்து கொண்டிருக்கிறார். நமது அன்புக்குரிய நமது மண்ணின் மைந்தரும் கிளிநொச்சி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான தம்பி சிறுவன் அவர்கள் கிழக்கு மாகாணத்திலிருந்து பல நாட்களாக இங்கு வந்து நமது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழக கட்சியில் வெல்ல வேண்டும் என்ற நிலையிலே கிழக்கு மாகாணத்திலே இருந்து வந்து பல நாட்களாக நம்மோடு சேர்ந்து பரப்புரையில் ஈடுபட்டுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்ட கௌரவ உறுப்பினர் அரியநேந்திரன் அவர்களே, கரைச்சி பிரதேச சபையின் கௌரவ தலைவர் அவர்களே, உபதலைவர் அவர்களே, கரைச்சி பிரதேச சபையின் கௌரவ உறுப்பினர்களே, மாந்தை கிழக்கு அதாவது வந்து முல்லைத்தீவு மாவட்டத்தில் பொங்கல் பகுதி மேற்கு பகுதி மாந்த கிழக்கு, இந்த மாந்த கிழக்கு பகுதியில் இருந்து நமது அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கின்ற தனியாயம் ஆசிரியர் அவர்களே, கிளிநொச்சி மாவட்டத்தில் மாற்று வலுவுள்ளோர் சங்கத்தின் தலைவராகவும் சந்தை வர்த்தக சங்கத்தின் தலைவராகவும் இருக்கின்ற சகோதரர் சிவமாறன் அவர்களே, கிளிநொச்சி மாவட்டத்தின் இளைஞர் அணி தலைவர் சகோதரர் சுரேன் அவர்களே, நமது அழைப்பேற்று அதாவது உங்களுடைய அழைப்பு சொந்த உரமான மக்களின் அழைப்பேற்று ஒரு இனிய உரையை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற காசி மணிகண்டன் அவர்களே மற்றும் இங்கே கூடியிருக்கின்ற அன்புக்கும் மதிப்பு கூடிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இந்த நேர வணக்கம் குறித்தார்கள். இந்த மண்ணுக்கு எங்களுக்கு ஒரு தொடர்பு உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்று கூறுவார்கள். நாங்கள் இந்த மண்ணுக்கு அகதியாக வந்தபோது இடம்பெயர்ந்து இந்த ஸ்கந்தபுரம் மண்ணுக்கு வந்தபோது எங்களை அன்பாக அரவணைத்து உணவு தந்து 4 ஆண்டுகள் இந்த மண்ணிலே வாழ விட்டு எங்களோடு அன்பாக கலந்துரையாடிய உறவுகள் தான் நீங்கள். ஆகவே என்றென்றும் என்னை பொறுத்த மட்டிலே நாங்கள் உங்களுக்கு என்றென்றும் அன்புக்கு அடிமையாக இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு சொந்தமாக ஒரு தனியொரு சந்தோஷம். ஏனென்றால் எங்களை அந்த அளவுக்கு காப்பாற்றிய மக்கள் நீங்கள், எங்களுக்கு உணவு தந்தீர்கள், அனைத்தும் தந்து உதவினீர்கள், வீடு தந்தீர்கள், தங்குவதற்கு ஏற்பாடு செய்து தந்தீர்கள். ஆகவே உங்களுக்கு மீண்டும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க பேசியவர்கள் மிக அருமையாக எல்லாத்தையும் பேசிட்டார்கள். இன்னும் பேச இருக்கிறவர்கள் மிக அரசியலை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருவரும் பேச இருக்கிறார்கள். நான் ஒரு சில விஷயங்களை மட்டும் நோக்கி செல்லாம் என்று பேசுகிறேன். அந்த செல்வாக காலத்தில் 30 ஆண்டுகள் அந்த செல்வா ஒப்பந்தம் எல்லா ஒப்பந்தமும் நடந்து முடிஞ்சு கடைசியாக அந்த செல்வநாயகம் மட்டுக்கோட்டையிலே தீர்மானம் எடுக்க முடிந்த நம்முடைய கருத்தில் இந்த ரந்து செல்வா அவர்கள் பாராளுமன்றத்திலே யாழ்ப்பாணத்திலே ஒரு பெண்ணை சிங்கள ஒருதான் கற்பழித்து விட்டார் என்று சொல்லி பாராளுமன்றத்திலே உழைத்த போது அங்கே இருந்த அமைச்சர்கள் சொல்லுகின்றார், அது சிங்கள பொழுது தமிழ் பொம்பளையை கற்பழித்தால் அது குற்றம் இல்லை. ஆகவே அந்த செல்வா அவர்கள் எழுந்திருந்து பார்த்து ஜேசுவே ஆண்டவரே சுவாமியே கடவுளே சிவபெருமான் என்று சொல்லி அண்ணாந்து பார்த்து சொல்றார், இனி தமிழர்களை கடவுள் தான் காப்பாற்ற வேண்டும் சொல்லி போட்டு தந்தை செல்வா தன்னுடைய சாத்திய போராட்டத்தோடு சென்று விட்டார். அதற்கு தேசிய தலைவர் சின்ன வயதிலே இருந்து ஒரு பிஸ்டலோடு ஆரம்பித்த இந்த போராட்டம் மிக வலுவாக 30 ஆண்டுகள் பரிணாம வளர்ச்சியோடு வானத்திலே பறந்து கொண்டிருக்கின்ற விமானங்கள் எல்லாம் அடித்து நிறுத்தப்பட்டது. அது நவீன ஆயுதங்கள். கடலிலே ஓடிக்கொண்ட ரோடா படகுகள் அனைத்துமே அடித்து நிறுத்தப்பட்டது. அப்படியான கடற்படை தாக்கின்ற நவீன ஆயுதம், இந்த பெரிய நவீன ஆயுதங்களை வைத்துக் கொண்டு இந்த மண்ணிலே
3 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களின் ஆதரவோடும் பல லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான போராளிகளின் ஒத்துழைப்போடும் ஒரு மாபெரும் போராட்டம் இந்த மண்ணிலே நடந்தது. நாங்கள் எல்லாம் 40,000 பேருக்கு மேற்பட்ட மாவீரர்களை இந்த மண்ணுக்குள்ளே புதைத்தோம். நாங்கள் அனைவரும் அவர்களை புதைக்கும் போது அவருடைய வித்துடலே மண்ணை அள்ளி போட்டோம். மண்ணை போடும் போது அவர் வித்துடல் என்று வித்தாக அவர்களை நினைத்தோம். அவர்கள் செடியாகி மரமாகி நமக்கு நிழல் தருவார்கள் என்ற நோக்கத்தோடு தான் அவர்களை நினைத்தோம். ஆனால் சிங்கள அரசு தன்னுடைய இயலாமையால் மேற்கு நாடுகளோடும் ஆசிய நாடுகளோடும் காலையை விழுந்து கதறி அழுதை தொடர்ந்து 24 நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகள் நல்லா சொல்றாங்க நாடுகள் இலங்கை அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நம்முடைய போராட்டத்தை மௌனிக்க செய்வது. இதை இந்த போராட்டத்துக்கு ஆயுதம் கொடுத்த போது அந்த நாடுகள் ஸ்ரீலங்கா அரசோடு பேசியது. என்ன பேசியது என்றால், நாங்கள் போராட்டத்தை மௌனிக்க பண்ணி தருகின்றோம், அதற்கு பின் தன்னுடைய இடப்பிடத்திலே நீங்கள் தீர்த்து கொடுக்க வேண்டும் என்று அதற்கு ஓம் என்று சொல்லித்தான் சத்தியம் செய்துதான் இந்த மகிழ்ச்சி அரசு எங்களுடைய போராட்டத்தை மௌனிக்க செய்தது. நாங்கள் இப்படி போனோம், சுதந்திரபுரத்திலே இருந்தோம், ஒரு பாதுகாப்பு வலையிலே அறிவிக்கப்பட்டது. அந்த மண்ணிலே குண்டுகளை வீசினார்கள், கொட்டு குண்டுகளை வீசினார்கள், செல்களை வீசினார்கள். குடும்பமாக பல மக்கள் அழிந்தார்கள். அனைத்தையும் இழுத்து மூடி மண் மூடி விட்டு நாங்கள் வந்தோம். நாங்கள் முல்லைத்தீவால் வந்து முள்கம்பியிலே இருந்து மீண்டும் இந்த மண்ணுக்கு வந்தோம். இந்த மண்ணுக்கு வந்த நாங்கள் இந்த மண்ணிலே எந்த அபிவிருத்தியும் இல்லாமல் எங்களுடைய சுயமாக தொழில் செய்ய முடியாத நிலையில், சுயமாக வாழ முடியாத நிலையில் அனைத்து தொழிலும் களவாடப்பட்டிருந்தது. எங்களுடைய எவ்வளவு ரத்தம் இருந்தது, எவ்வளவு சொத்து இருந்தது, அவ்வளவே களவாடி செல்லப்பட்டிருந்தது. சிங்களர்களால் களவாடி செல்லப்பட்டிருந்தது. அனைத்துமே கொண்டு வர செல்லப்பட்டிருந்தது. ஆகவே கடைசியில் நாங்கள் ஒன்றுக்கும் வழி இல்லாதவர்களாக உணவு ஒரு நேரம் உணவுக்கே அல்லாடி கொண்டிருந்த நேரம் நாங்களாகவே தமிழனாக நிமிந்து வாழுகின்ற அந்த தன்மையுடைய தமிழர் தாங்களாகவே சுயமாக தங்களுடைய தொழிலை செய்ய ஆரம்பித்த நேரம் முருகண்டியிலே இருந்து பழங்கன் வரை வீசி பொம்மணி என்று கொண்டு போட்டு விட்டார்கள். கடன் எல்லாருக்கும் கடன். 3 பேர் சைன் பண்ணா சரி, ஒருவருக்கு மாறி 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 சைன் பண்ணா காசு. மக்கள் அறியவில்லை, காசு எடுத்தார்கள், எண்ணினார்கள். வீடு வந்ததும் காசு முடிந்து விட்டது, கட்டுவதற்கு வழி இல்லை. என்ன நடந்தது? அரைவாசி கற்றல் பறிமுதலானது, வெட்டு மிஷின் பறிமுதலானது. கிளிநொச்சியிலே பெரிய பெரிய கடற்காரர்கள் இருந்தார்கள். இயக்கம் இருந்த காலத்திலே, இளவானுடைய போராட்டம் நடந்த காலத்திலே நிறைந்த பணக்காரர்கள் இருந்தார்கள். முழு பேரும் ஓட்டாண்டியானார்கள். கடைசியாக தூங்கி சென்றார்கள், தற்கொலை செய்தார்கள். இன்று கணிசமான மக்கள் தலைவர். இது சிங்கள அரசு திட்டமிட்டு செய்த சதி. அந்த சதியின் ஊடாக இன்று பாருங்கள், இந்த மண்ணிலே எங்களுக்கு வேலை இல்லை. தென்னிலங்கையிலே வந்து வேறு காலத்தில் இந்த நிலையை இந்த மண்ணில் வேலை செய்கிறாங்க. நாங்கள் ஒரு சில உத்தியோகத்தில் உழைக்கிற பணமும் முழுமையாக தென்னிலங்கை போவது கையில் காசு இல்லை. அவருக்கு இருக்கிறார் தனி மனிதன் அவருக்கு அறிந்தால்தான் இந்த நாடு அவருக்கு அறிந்தது சமனாகும். அதனால இந்த ரோடு சந்தோஷம் ரோடு நாங்கள் இருந்த காலத்தில் இயக்கம் சிறப்பு நல்லா தான் இருந்தது. இந்த இது நடத்தியதா? இதுதான் அவருக்கு, இதுதான் அவருக்கு அவருக்கு இந்த காரணமோ கட்டதாட்டிருக்காங்க. அதனால ஸ்பீக்கர் கட்டிக்கொண்டு ஒரு நல்ல காரியம் செய்யறாங்க. உயர்ந்த ஸ்பீக்கர் கட்டுறதுக்கு கட்ட ஓட்டு கொடுத்துருக்காங்க. அவர் கரண்ட் கொடுத்தா போறேன்னு சொல்லி உண்மையிலேயே ஜப்பான் நாடு கரண்ட உடனடியாக 2012ஆம் ஆண்டுக்குள்ளே கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள மூல முடக்கெல்லாம் கொடுக்க தெளித்தால் இந்த காசை இலங்கை அரசுக்கு கொடுத்தது. ஆனால் இலங்கை அரசு அதை செய்யவில்லை. அது செய்யாமல் பண்ணாரு சொல்லுவோம். இங்கே இருக்கிற பாராளுமன்ற சந்திரகுமார் அவர் வந்தால்
நாடாளுமன்ற போகையில பாருங்க, பாராளுமன்ற உறுப்பினர் இப்படியே கலாச்சாரமோ பாராளுமன்ற பதவி இருக்கும், பதவி இருக்கும், இப்படியெல்லாம் சம்பவம் இருக்கிற நாடு. அதனால நான் அரசியலை விட்டுட்டு சின்ன கதை சொல்ல போறேன். எங்க மருமகனோட பொடியிருக்காங்க நீங்க சுசியா இன்னும் ரெண்டாவா சுசியா சுசியா என்னது மருமகன் 3 மாதத்துக்கு உத்தியோகம் இருக்கு. 6 உழுதுனா சந்திரமா உழுதவரா. நானும் முக்கியமாக 30 ஆண்டுகள் உத்தியோகம் பார்த்து இந்த தலைமையை வெள்ளியா போன போக நாங்க உத்தியோகம் கனவு குழந்தை இல்லை. அதோட வீட்டுக்கு பின்னால நேரங்க பின்னால உள்ளவோ எங்க பிறகாச்சார். அப்ப அந்த அம்மா சொன்னாலாம், உனக்கு எத்தனை வயது அவருக்கு எத்தனை வயது, நீ தேவையில்லாம இந்த கதையே காய்க்கிற, நீ போக முடியாது. அவர் சொன்னாரா, இப்படி தங்கை அழுதாங்க, அவருக்கு அழியாம தான் உத்தியோகம் கொடுத்தது. தங்கை அழியாம இப்படி இப்படி ஒட்டி வச்சிருக்கணும் அமலாவ. அதுல புள்ளடி போடுறா தெரியுமா, தான் தான் சமுத்தி உத்தியோகம் அழிப்பாராம். புள்ளடியோட பேரை பார்த்தவங்க அங்க பார்த்துட்டு உங்களை வட்டி போடுறேன்னு சொன்னாங்க. இந்த கொடியனுக்கு 3 மாதம் தான் உத்தியோகம் இருக்கு. 3 வருடமான உத்தியோகம் உதவி பண்ணுறாங்க. எங்க பொக்கெட்டுக்கு 7 கடிதம் இருக்கு. எங்க சொந்தக்காரர் எழுதி தந்திருக்காங்க, இப்படி சொன்னான்னு சொல்லி. இந்த 7 கடிதம் நாளை வேறு கொடுக்கறதுக்கு வேலை இல்லாம நான் அப்படி செய்ய மாட்டேன். தமிழக கூட்டமைப்பு யாருக்கும் வேலை இல்லாம பண்ணுவோம், யாரையும் மறக்கிற வேலையை செய்கிறேன். இவங்க தான் அந்த வேலையை சொல்லிக் கொண்டிருக்காங்க. அது செய்யாத இவங்களால வாயால சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. என்ன பிரச்சனை இல்லை, அந்த சின்னத்தனம். ஏன் நான் சொல்லுறேன் சொன்னால், புரிந்து கொள்ளும், மக்களை புரிந்து கொள்ளும், மக்களுக்கு தான் தேவை. சமூக உத்தியோகத்துக்கு தேவையில்லை, அவருக்கு உத்தியோகத்துக்கு சம்பளம் இல்லை. மக்களுக்கு கண்ணியமாக கௌரவமாக சேவை செய்வதற்காகத்தான் அரச உத்தியோகத்துக்கு சம்பளம் கொடுக்கலாம். அந்த சம்பளத்தை எடுத்து நாங்கள் மக்களோட மிக பக்குவமா கேட்கணும். மக்கள் பல வழியில் வருவார்கள், பொறித்து கொண்டு வருவார்கள். நாங்கள் வியாபாரம் பார்க்கணும்னா 10 பேர் வருவாங்க, ஒவ்வொரு கோலத்தில் வருவாங்க. முதல்ல குந்த வைப்போம், அவரை இருத்தி தம்பி இருப்போம், உங்களுக்கு என்ன பிரச்சனை, சரி அப்படியா பிரச்சனை, இப்படி இப்படிதான் போகணும், என்னால் செய்ய முடியாது, இவர் இருக்கிற ஏஜியே இருக்கிறார், அல்ல அதுக்கு மேல இருக்கிறார், நீங்க ஜியோட கதையுங்கோ, இப்படி போனா இந்த விஷயம் சொல்லாம எல்லாம் சொல்லிக்கலாம். உத்தியோகம் பண்ணுவாங்க, அவர்தான் உத்தியோகம், அவர்தான் நல்ல உத்தியோகம். கமரா பூட்டி போட்டு கண்ணாடியில பார்த்து உள்ள வெட்டு வேண்டு போகிறார் உத்தியோகம் தெரியலோ. ஆகவே இவர்கள் புரிந்து கொள்ளும். இந்த பாருங்க, இந்த நாட்டில் எங்க சரி என்ன நினைக்கிறாங்கன்னு ஒரு அம்மா வாரம் சரி அம்மான்னு சொல்றான். ஆரம்பம் அம்மா நான் சொந்த ஊரத்தில் வந்திருந்தேன், எனக்கு தங்கச்சி சாப்பாடு வந்தவர் எங்க தம்பி அம்மாவாள், அவன் தான் அம்மான்னு சொல்றான். எங்க அக்கா சாப்பாடு வந்தவன், அவன் தான் அம்மான்னு சொல்றான். அல்ல அம்மா சொல்லலாம், அம்மாவை சொல்லலாம். ஆனா நீ எங்க இருந்து வந்த, நீ யாரும் சொல்லுவது, ஆளுக்கு நிராசாடி சொல்றது, அது ஆளுக்கு தாளாடி பாடவத்து படத்தை வித்திரியாக்கு நீ வந்த, நீ ஆவா உன்னை பற்றி எங்களுக்கு எல்லாம் தெரியும், நீ யாருன்னு தெரியும். பவனியால எத்தனை பேர் தான் கைவாராசன் தர இங்க வந்தனேன்னு தெரியும். வந்துட்டாள் உனக்கு என்ன உரிமை இருக்கிறது, இந்த நாளில் ஓட்டு கேட்கிறது நாங்க தடுக்கையில, எங்க மக்கள் தடுக்கையில. அனவடியா நீ வந்து அம்மா என்று சொன்னாரு, எங்களுக்கு நீ அம்மா ஆகவே. ஆகவே அதை சொல்லிக் கொண்டு அடுத்தவரை இன்னொரு வர நதி தம்பியா பொண்ணு தம்பியோ பொண்ணு தம்பி கர்மது, பொண்ணு தம்பி கர்மது. நீ வார நீ யாருன்னு நான் சொல்லுவோம், ஏன்னா இந்த மக்களுக்கு தெரியாது. நாங்கள் கரைச்சி பல்லோக்கு கூட்டுறவு சங்கத்தினுடைய முழுமையான பங்காளர். எங்களுடைய பங்கு எங்களுடைய நிதி இருந்தால் கரைச்சி பல்லோக்கு கூட்டுறவு சங்கம் இயங்குகிறது. அந்த சங்கத்துக்கு நீ இப்படி ஒரு ஆளால நியமிக்கப்பட்ட, மறைந்த ராமாவுடைய மகனால நியமிக்கப்பட்ட நீ ஒரு நம்பிக்கைக்கூடிய சங்கத்தை மக்களுடைய சொத்தை உள்ள தந்த நேரம் 38 லட்சம் ரூபாயை கடனாக எங்களை சங்கத்தில் தீர்மானிச்சிருக்க. ஒரு நம்பிக்கை சொத்துக்கு அநியாயம் செய்த நீ மீண்டும்
மக்களை ஏமாற்றிக் கொண்டு நீயும் மாகாண சபையில ஓட்டுகிற உனக்கு மங்கள மக்கள் ஓட்டு போடுவது நீ விரும்புகிறான்னு சொன்னால் எங்களை மக்களுக்கு எப்படி நினைக்கிற? ஆகவே அன்புக்குள்ள மக்களே பாருங்கள், பார்த்துக் கொள்ள இதே நாட்கள் 3வது வார கருத்த வைரோவில் அரசாங்க ஊழியர் அவருக்கு அதை நிப்பாட்டி போட்டு பாரு உங்களுக்கு கடந்த ஓட்டு உங்களுக்கு சொன்னீர்கள் என்ன வெள்ள துணி விரிச்சு போட்டு முழங்கால இருந்த நீங்க அந்த காதை கட்டணும் சொல்லலையோ சொல்லல சொல்லட்டும் நான் தான் சொல்றேன் சொன்னேன் அங்க போய் நஞ்சுட்ட நாள போய் இந்த வதனம் சொன்னீங்க அதை வெள்ள துணி விரிச்சு போட்டு முழங்கால இருந்து காசு எடுத்துக்கொண்டு கட்டணும் சொல்லி அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்லி இருக்கிறார்கள் இந்த பொம்பளையாக்கள் இந்த கோயிலுக்கு நாங்கள் என்ன எடுக்கிறார்கள் மடிப்பிச்சு எடுக்கிறாங்க உங்க முந்தானையை பிடிச்சு மடிப்பிச்சு எடுத்து விடுங்க காசு கடித்தான் தீர்மானம் கொஞ்சம் நடத்தான் இந்த தெரியலோ இவரும் அங்க கேட்க வர பாருங்க ஆசை எங்களை என்னென்ன வச்சுட்டார்கள் 4வது பேரோட இன்னொரு இருக்கிறார் ஒரு பிஎச்ஐ 2 இலையில போட்டு தான் தான் 1வது ஆளுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் அதுக்கு நடந்த போராட்டம் தெரியுமோ அதாவது இங்க இருந்த மக்கள் மனையில தெரியுமோ அவர் நோட்டீஸ் அடிச்சிருக்க உள்ள முடிக்கிறது இந்த என்ன பயிற்சியாளருக்கு அடியாள அட்டை வழங்கினது இதெல்லாம் ஜனநாயகம் இது யாரு தெரியுமோ நாங்கள் இந்த மண்ணிலே சண்டை பிடிக்க வைக்கல அல்ல இந்த மண்ணிலே சிறந்து போய் வைக்கல நசிஞ்சு போய் வைக்கல வந்து கணக்கு யாழ் மாவட்டத்திலே பிஹெச்டியாக இருந்தவர் இடம்பெயர்ந்து திரும்ப நாங்கள் இந்த மண்ணுக்கு வந்த பிற்பாடு இவர் வாரார் இங்க வேலைக்காக கிளிநொச்சி மாவட்டத்தில் வேலை செய்ய வந்தவர் யாழ்ப்பாணம் குடும்பம் இவருடைய வாக்கு போராட்டம் யாழ்ப்பாணம் தான் இவர் வந்து ஒரு விதானியை பிடிச்சு தந்த குடும்பமும் கிளிநொச்சியில் இருந்தான்னு சொல்லி நிவாரணம் எடுத்துக்கொண்டு தன்னோட மோட்டார் சைக்கிள் ஏற்றுக்கொண்டு தன்னோட வீட்டுக்கு யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வரும் மனிதன் இப்ப இவரும் போட்டு கட்டுவார் 2 இலை இப்படியானவர்கள் எங்களை ஒன்றும் விளங்காதவர்கள் அல்லது மோசமானவர்கள் இவர்கள் கொஞ்சம் சரியான மாதிரி இந்த பிரச்சனை நான் சொல்றேன் எங்கள் ஆனந்த சங்கரி ஐயா அவர்களை ஒரு பேட்டி ஆண்டாங்க பேட்டி ஆண்ட போது அவர் கேட்கிறாங்க இந்த வடமாகாணத்தில் நீங்கள் தலைவராக ஓடிக்க விரும்புகிறீங்களோ அவர் சொல்றாங்கன்னா எங்கோ இருந்த விக்கிரேசனை கொண்ட நேரத்தில் கொண்டு தூக்கி பிடிச்சு சொன்னீங்கன்னா என்ன எடுக்கணும் எப்படி இருப்போம் தான் என்ன எடுக்கணும் கடைசியா அவர் இல்ல இதுதான் நான் சொல்லல அவர் வயதோட மேற்கொண்டு அரசே அவரை கடைசியா சொல்றாங்க இந்த உங்க மக்களை வெளியே நினைக்கிறீங்க அது வரை மோடி அதே போட்டு முழங்காது காயம் தேசியம்னா பலவரத்தை ஆடிடும் இதுதான் எங்களை கணக்கில் வேலை ஆகவே நாங்கள் காயம் தேசியத்தோடு இருந்தவர்கள் தான் நாங்கள் பலவரத்தை ஆடுவோம் தான் அவர் செல்ல வேண்டிய தேவை அவருக்கு இல்லை தானே அப்படி அவர் அங்காத நிற்கிறாருன்னா இருக்கு ஆகவே இந்த மண்ணிலே நாங்கள் சிறந்து நசிந்து போனவர்கள் இந்த மண்ணிலே மெல்லா வாழ விரும்புகிறோம் ஆகவே எங்களை சிங்கள இனம் ஒரு அடிமையாக வாழ வைக்க விரும்புகிறோம் சாரமாக யாழ்ப்பாணத்திலே மேவின் சில்வாங்க ஒரு அமைச்சர் வந்தார் சொல்லிடலான்னு மந்தாரம் சொல்ல வேண்டிய சூழ்நிலை நாங்கள் அவனையான காய்க்கிறது எங்களுக்கு பண்பாடு அந்த தம்பி மாமன் மச்சான் அப்படிதான் காய்க்கிறது ஆனா இவங்க அப்படி காய்ச்சா எங்க அந்த பண்பா அழிஞ்சு போன மாதிரி போடுறா யாழ்ப்பாணத்திலே வந்து கூறுறான் யாழ்ப்பாணத்துக்கு பொம்பளையே கல்யாணம் முடிச்சு இருப்பாங்க மேலும் சென்று அவங்குறான் அவன் மீண்டும் திரும்பி கொழும்பு போன பிறகு தென்னாப்பிரிக்காவிலே மேல் நீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர் தான் நவநீதம் பிள்ளை உலகத்திலே உலகால் மதிக்கப்படுற ஒரு நீதிபதி மனித உரிமை சாசனத்தின் தலைவராக இருக்கின்றார் அவர் இங்கே மக்கள் கொல்லப்பட்டார்களா நீதி விசாரணை தேவையா இந்த அரசை பன்னாட்டு விசாரணை கொண்டு போகணுமான்னு சொல்லி விசாரிக்க வந்தவர் அவர் 2 நாளாக இங்கே வந்து விசாரித்தார் அந்த அமைச்சர் சொல்லுகிறான் நவநீதம் பிள்ளையை கல்யாணம் முடிச்சு எனக்கு விருப்பமா இருக்கிறது இந்த இலங்கையில இருக்கின்ற அமைச்சர்களும் ஜனாதிபதியும் அவங்களை ஆக்களும் எப்படியான கடு மோசமான கேவலமான மனிதர்களாக வாழ்ந்தார்கள் அவரு சொல்ல உங்களுக்கு
பொடியன் புறம்டா இல்ல பொட்ட புறம்டா அப்படி கேட்கணும்னா என்ன பொட்ட பொடியன் கேட்கணும் உங்களுக்கு குழந்தை புறம்டா அவனுக்கு ஆட்சி வந்தா நீங்க ஆட்சி கொண்டே போடுவாங்க கொண்டு மாட்டீங்களா கொண்டு கடமை இல்லை யாழ்ப்பாணம் இந்தியா இருக்கு யாழ்ப்பாணம் கொண்டு வந்து கொண்டு போய் கடைப்பட்டு கொண்டு போக என்ன உங்களோட புள்ள உங்களோட குடும்பம் நீங்க சொல்லணும் உங்களோட புள்ளிய ஆக இலங்கை அரசுக்கு இருக்கிற குடிமக்களை நானும் இலங்கை அரசு அவருக்கு எங்களை தான் செய்யணும் அவருக்கு செய்யலாட்டாக நாங்கள் வரோம்னு சொல்கிறார் இந்த மண்ணிலே வாழ்கிற மக்களுக்கான அவருக்கு அந்த அரசு தான் செய்ய வேண்டும் ஆகவே அது அவருக்கு இல்லை இந்த ரயில் ரோடு யாரு போடுகிறார் இந்தியா போடுகிறார் இந்தியா கொண்டு போட இந்தியா போடுகிறது இந்தியா தான் போடுகிறது சீனா போடுகிறது ரயில் ரோடு சீனா போடுகிறது இந்த கொங்கல் ரோடு யார் போடுறது மேற்கு திட்டத்தில் வெளிநாடு போடுகிறது ஆகவே அரசு எங்களுக்கு ஒன்றும் பண்ணவில்லை எங்களுக்கு வந்ததை நாங்கள் எடுத்து தின்றுதான் பேசுகிறார்கள் நாங்கள் இந்த போராட்டத்திலே சேர்ந்து 30 ஆண்டுகள் நலிந்து போனோம் என்பதற்காக இந்தியா கொடுத்தது 500 ரைட்டர்கள் 500 ரைட்டர்ல ஒரு 100 ரைட்டர் கோடி இந்த வடமாநிலே இல்லை 400 லட்சத்துக்கு மேற்பட்ட உணவு இயந்திரங்களை சிங்கள மக்கள் சிங்கள பகுதியை கொண்டு சென்றுவிட்டார்கள் இந்த அக்கறையில் எத்தனை லட்சம் இருக்குது சொல்லுங்க ஒரு ஏபிசி அக்கறை ஏபிசி எத்தனை லட்சம் இருக்கு நாளா ஒன்றா 9 லட்சத்துக்கு பாருங்க 100 லட்சம் இந்த மண்ணில இல்ல 400 லட்சம் கொண்டு வருகிறார் வீட்டுக்கு மாறா பலம் தான் ரோத்வார் தந்தது அப்படியே ரோத்வார் வீடு கட்டி தந்தது சுவிஸ் வீடு கட்டி தந்தது இந்தியா 50,000 வீட்டை கொடுத்தது இந்த மண்ணிலே பாதுகாப்புள்ள மக்களுக்காக வீட்டை கட்டி கொண்டு ஒரு 500 வீட்டை உருப்படியா கட்டி வந்திருக்காங்களா இப்போது இந்தியாவோட வீட்டு திட்டத்துக்கு புள்ளி போட்டு தான் வீடு கொடுக்குறாங்க தெரியல அதாவது ஏஜிஎம் கொடுக்க இல்லை ஜிஏம் கொடுக்க இல்லை விதானியாரம் கொடுக்க இல்லை சமுத்திரம் கொடுக்க இல்லை அதுக்கு ஒரு ஸ்கீம் ஒன்று இருக்கு எத்தனை குடும்பம் பாதிக்கப்பட்ட போரால் பாதிக்கப்பட்ட அவங்கன்னு சொல்லி புள்ளி போட்டு கொண்டு வருவார் இவெல்லாம் கொடுத்ததுன்னா இவர்கள் செய்வார்கள் எங்களுக்கு போட்டியாளர்களுக்கு குடும்பம் சொல்லி கொடுத்து விட்டுவார்கள் இதெல்லாம் தெரியுமா அவங்களுக்கு ஆகவே புள்ளி போட்டு கொண்டு வந்து அந்த புள்ளியின் அடிப்படையில் கொடுக்க போறாங்க இந்த நாட்டுக்கு கண்ணாபுரத்துக்கு வீடு கொடுக்கிறதுக்கான அனைத்து வேலையும் தயாராகி நிதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது வீடு கொடுக்க போறாங்க இவர்கள் இதை முந்தைய கொடுக்கப்பட்டிருக்கும் இங்க கொஞ்சம் பேர் நாங்கள் லெஜிஸ்லேட்டர்ல கொடுக்கணும் தடுத்து வச்சிருந்தவர்கள் அவன் கொடுக்க போறாங்க காலெல்லாம் ஒதுக்கியாரு இது யாரும் ஒதுக்க இல்லை ஏஜிஏ ஒதுக்க இல்லை ஜிஏ ஒதுக்க இல்லை விதானியார் ஒதுக்க இல்லை சமுதிரம் ஒதுக்க இல்லை இது இந்தியன் வீட்டு திட்டத்தில குவைத்து அதை தீர்மானித்து ஒதுக்கி இருக்குது உங்களை தர போறாங்க சரியோ இதுதான் அந்த உண்மை யாரும் அரச உத்தியோகத்தர் நான் இது செய்வேன் நான் இது செய்வேன் நான் இது செய்து வரேன் என்று உரிமை கோருவதற்கு யாருக்குமே தகுதி இல்லை ஆனால் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய ஆட்கள் மக்களோட அன்போடு கதைப்போம் மக்கள் பணம் இந்த கேட்டா நான் ஒரு கிராம செயலாளர் நடத்தினேன் நான் நல்லா இருந்தாலும் கூடாம இருந்தாலும் ஏன் செய்யாது ஆனா இன்றைக்கும் கனவுல போனா என்ன வண்டியில முன்னுதான் உண்டாரு நான் நல்ல கிடைச்சதுன்னா என்ன தெரியாது நான் கனவுல 13 ஆண்டு வேலை செய்வேன் அப்படித்தான் அப்படின்னா நான் கிராம செயலாளர் நினைச்சேன் ஆகவே இங்க வந்தா வீட்டை வெட்டினாங்க காட்டை வெட்டினாங்க இன்னும் காணியை முடிச்சு கொடுத்தது இப்படியே எல்லாமே போகுது ஏனப்பா இப்படியான அரசியலுக்கு போகுது இது ஞாயிற்றுக்கிழமை அரசு யாரை நம்பி அரசியல் செய்யாதீங்க இன்னைக்கு நான் பார்த்து இதே குளத்தை ஈச்சங்குளத்தை தோண்டுகிறார் ஈச்சங்குளம் மாறியது உங்களுடைய மண் இது கல்லூர மக்களே மயிலே வாழ்ந்த மக்களுடைய மண் அந்த மண்ணிலே தோண்டுகிற மண்ணை உங்களுடைய சங்கத்தில் உங்களுடைய சங்கத்தில் பள்ளத்தை வேலை கொடுக்கிறது தயாரில்லை அந்த சங்கத்து வாகனம் ஏற்ற முடியவில்லை அதை ஏற்றுவதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரமாண்டவர் பொதுநெல் கொண்டான் அதுல மண்ணேற்ற போறோம் கொஞ்சம் காரியங்கள் ஒன்று காரணம் நிலம் எங்க இருக்கு எங்களை விட்டு மண்ணை எங்களை சங்கத்துக்கு எடுத்து கொண்டு போறாங்க இன்னொரு பேரம் பேசுறோம் இதுதான் நாட்டினுடைய அரசியல் அரசியல் அப்படி இல்லை நாங்கள் கண்டிப்பா
முக்கியமாக எங்களுடைய தலைவர், ஒரு இடமான தலைவர், ஒரு நீதிபதி, இந்த மாகாண சபைக்குள்ளே 5 அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். 5 அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். எனவே இந்த அமைச்சர்களும் தங்களால் இந்த வேலை செய்வார்கள். ஒன்றுமில்லை, மாகாண சபைகள் இல்லை, நிறைய இருக்குது. நாங்கள் உங்களுக்காக, இந்த மண்ணிலே கஷ்டப்படுகின்ற மக்களுக்காக, இந்த 2-3 மாவீரர்களை கொண்ட மக்களுக்காக, இந்த மண்ணில் போராடி தங்களை உதிரத்தையும் சதியையும் இந்த மண்ணிலே பற்றியவர்களுக்காக, இந்த மண்ணுக்காக வாழ்ந்து மண்ணிலே கஷ்டப்படுகின்ற அனைத்து மக்களுக்காகவும் அவர்களுக்கான முடிவு கிடைக்க வேண்டும், அவர்களுக்கான சுயமும் கிடைக்க வேண்டும், அவர்களுக்கான பொருளாதாரம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக தான் நாங்கள் மாகாணத்தை செல்கின்றோம். எனவே இந்த மாகாண சபையில் நாங்கள் சென்று அந்த நிலையை உறுதி செய்வதற்கு வருகின்ற 21ஆம் தேதி நாங்கள் 3 பேர் தமிழக கட்சியின் சார்பில் இருக்கிறோம். கிளிநொச்சி மாவட்டத்திலே தமிழக கட்சியின் சார்பிலே நாங்கள் 3 பேர் போட்டியிடுகின்றோம். முதலாவது இலக்கத்திலே அன்புடைய கரியரசு ஐயா அவர்களும், 5ஆம் இலக்கத்திலே அன்புக்குரிய குருமராசா ஐயா அவர்களும், 7ஆம் இலக்கத்திலே நானும் போட்டியிடுகின்றோம். எங்கள் மூவருக்கும் உங்கள் சொன்ன வாக்குகளை இட்டு எங்களை மாகாண சபைக்கு தெரிவிக்க வேண்டும்.